வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுமேகம். இதுக்கு நம்ம லைஃப் லாங் மருந்து சாப்பிடணும், டோஸும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இது என்னடா வம்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த ஃபீல் உங்களுக்கு வேண்டாம். ஆயுர்வேதாவில் நேச்சுரல் சொல்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம இதை மருந்தோட டோசேஜோ இல்லை மருந்தையே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இது வெறும் சுகர் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஆயுர்வேதத்தில் இந்த டயபெட்டிஸ்க்கு மதுமேகம்னு பேர். மது அப்படின்னா ஸ்வீட்டு, மேகம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இது 20 வகைப்படும். அதாவது பிரமேகம் சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் 20, அதில் வாதத்தில் வரக்கூடிய ஒரு வகையான நோய் தான் மதுமேகம்னு சொல்கிறது. இது அலோபதியில், அதாவது ஆங்கில மருத்துவத்தில் இதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம். கணையத்தில் செக்ரீட் ஆகிற அந்த இன்சுலினோட செக்ரேஷன்ஸ் பத்தாமல் போகிறதால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது. ஆயுர்வேதம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். அதாவது உணவு, அதாவது நம்ம அக்னின்ற பலம் இருக்கு இல்லைங்களா, அக்னின்றது டைஜஸ்டிஃபயர், அது குறைஞ்சி போய் ஓஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இதுவும் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மதுமேகம் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ். நாம் என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பசி இல்லாமல் சாப்பிட்றது, தண்ணி குறைவாக குடிக்கிறது, லேட் நைட்டில் சாப்பிட்றது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சுத்தமாக இல்லை, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறது, ரொம்ப டென்ஷன் ஆகிறது, பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஃபுட் லைஃப் ஸ்டைலு டோட்டலாக சேஞ்ச் ஆகிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா தோஷா இம்பேலன்ஸ் ஆகும். குறிப்பாக கபதோஷம் இதில் பாதிப்படையும். இது பாதிப்படைகிறதால சுகர் ரிட்டென்ஷன் ஏற்படுது. இந்த மதுமேகம் சொல்லக்கூடிய டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூரினேஷன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், ரொம்ப நீர் அதிகமாக போகிறது, அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிறது, பாடி வெயிட் சடன் லாஸ் ஆகிறது. மெயினாக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பசியின்மை, சரியான பசி, சில சமயத்தில் பசி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், சமயத்தில் பசி இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இது ஒன்று. இந்த காரணங்களால் என்ன ஆகும்னா விஷன் ப்ராப்ளம் வரும். விஷன் ப்ராப்ளம், அப்புறம் மூட் ஸ்விங்ஸு, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே மதுமேகத்தோட சிம்டம்ஸ். ஆயுர்வேதத்தில் சில ஹோம் ரெமடிஸ் இருக்குது. இதை ஆயுர்வேத மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதில் முதலாவது வெந்தயம். வெந்தயத்தை நம்ம நைட்டில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடிச்சிடலாம். நெல்லிக்காய் ஜூஸ், இது என்ன பண்ணணும்னா பிளட் சுகர் லெவலில் ரெகுலேட் பண்ணோம். மூணாவது நீம் லீவ்ஸ், அப்படி இல்லாட்டி அதாவது வேப்பிலை, அப்படி இல்லாட்டி கருவேப்பிலை, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று 3லேருந்து 4 இல்லை சுமார் ஒரு 5 இலை எடுத்து மென்று சாப்பிட்லாம். திரிபலா சூரணம், இது நம்ம டெய்லி ஒரு டீஸ்பூன் சாப்பிடும்போது டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்ட் இதில் கிடைக்கும். இதனால் சுகர் பேலன்ஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் நாவல் கொட்டை பவுடர் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக காலைல எடுக்கலாம். இது பிளட் சுகர் லெவலில் மேனேஜ் பண்ணும். இது எல்லாமே ஒரே ஆள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தர் அவங்களோட உடல் அமைப்பை பொறுத்து எடுத்துக்கலாம். குறிப்பாக சிறுகுறிஞ்சான் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த சிறுகுறிஞ்சான் என்ன பண்ணணும்னா நமக்கு கிரேவிங் இருக்கும், அதாவது இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் ஒரு கிரேவிங் இருக்கும். அதை இந்த சிறுகுறிஞ்சான் பொடி அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது உணவு பழக்க வழக்கம். இதில் நம்ம ஒயிட் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் ரிச் இருக்கிற ஃபுட்டை நம்ம குறைச்சிக்கணும், கம்மியாக சாப்பிடணும். அதுக்காக சாப்பிடாமலே இருக்கக்கூடாது. நம்மளோட அளவை சுருக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களை நம்ம சேர்த்துக்கலாம். குறிப்பாக இதை காய்கறிகள் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ரைஸோட அளவு குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும், காய்கறியோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும். பேக்கரி ஐட்டம்ஸோ இல்லை வேறு எண்ணெய் பலகாரங்கள், வறுத்தது பொரிச்சது, அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஸ்வீட் ஆடட் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே குறைக்கிறது, இன்ஃபேக்ட் நம்ம சுத்தமாக நிப்பாட்டுறது, அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான ஒரு விஷயம், 3 வேளை சாப்பாடு அப்படின்றது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு செட் ஆகாது. காரணம் என்னென்னா இது நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் ஃபுட்ஸ், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, பசிக்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. நம்ம குறைவான அளவு நம்ம டைம் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்லக்கூடிய 5 வேளை சாப்பிடலாம். நம்ம 3 வேளைக்கு என்ன சாப்பிடுவோமோ அதை பிரித்து நம்ம இப்படி சாப்பிடலாம். அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம், நைட்டில் 8 மணிக்கு மேலே மேக்ஸிமம் உணவுகள் எடுத்துக்காதீங்க. 8 மணிக்குள்ளேயே உங்கள் டின்னரை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம வாழ்வியல் நடைமுறை. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னாலும் சுகரை நம்ம ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கணும். ஏர்லி வேக்கப், நல்லா சீக்கிரமாக எழுந்துட்டு வாக்கிங் கம்பல்சரி. நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் டயட்டை செகண்டரியாக வச்சுக்கோங்க, ப்ரைமரி வாக்கிங். கண்டிப்பாக நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அதாவது ஏர்லி மார்னிங் நடைப்பயிற்சி இருக்குல்லையே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து யோகாசனங்கள் நிறைய இருக்குது. அதில் சூரிய நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது பண்ணலாம். அடுத்து பவன முக்தாசனம் ஒரு ஆசனம், அதுவும் பண்ணலாம். பிரம்மரி பிராணாயாமத்தில் பிராமரின்னு சொல்லுவாங்க, அந்த பிராணாயாமம் பண்ணோம்னா ரிசல்ட் நல்லாவே இருக்கும். சில பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் எனக்கு நான் இவ்வளோ கண்ட்ரோல் டயட்டில் இருக்கேன், நீங்கள் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், பட் அதை மீறி எனக்கு சுகர் கூடுதே அப்படின்னாங்க. அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸால் கூட டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா தூக்கம்.
தூக்கத்தை 10 மணிக்கு மேலே தூங்கவே கூடாது, 10 மணிக்குள்ளவே பெட்டுக்கு போயிடணும். ஆயுர்வேதம் முக்கியமாக சொல்கிறது ப்ரிவென்ஷன் அண்ட் ரிவர்சல் கான்செப்ட், இதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. இதில் 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து அக்னின்னு சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் ஃபயர், இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது. அப்புறம் ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இல்லைங்களா, அதையுமே வந்து பூஸ்டப் பண்ணுறது. 3வது தோஷஸ் எல்லாத்தையும், அதாவது வாத பித்த கஃபம் இதெல்லாம் ஒருநிலைப்படுத்துறதா சமநிலைப்படுத்துறது. இது 3 தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில். 4வதா டீடாக்சிஃபிகேஷன். இந்த மெத்தடை வந்து பஞ்சகர்ம சிகிச்சை மூலயமா அந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணலாம். டயபெட்டிஸ்க்கு எந்த மெடிசனும் எடுக்கவே வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது. லைஃப் ஸ்டைலும் ப்ளஸ் ஆயுர்வேதா இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நேச்சுரலாக நமக்கு வந்து சுகர் லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டாக்டர் மட்டும் பார்க்காம உங்கள் உடம்பையும் நல்லா பாருங்கள். அது சொல்கிற சிம்டம்ஸை கவனித்து கேட்டாலே நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஆயுர்வேதம் நமக்கு இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதம். ஸோ இந்த இயற்கையோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம நோயில்லாத வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.